பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கணும், சரியா? எப்பா என்ன பண்ணி பேசுற? என்னடா தப்பா எதுவும் பேசலையே? இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்ல பேர் வாங்கணும்னா அப்ப நீ வச்ச குமார்ன்ற பேரு நல்ல பேர் இல்லையா? ஆத்தாடி, என்னடா இப்படி வாய் பேசுற? அப்பா நான் பார்க்கதான் கட்டுக்குமா இருப்பேன், ஆனா வெடிச்சா காரசாரமா இருப்பேன். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற கதையா? நல்லா வருவடா நீ வருங்காலத்துல. இப்பயே இம்பிட்டு தெளிவா பேசுற. நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனனா அப்புறம் அப்பாவுக்கு பெருமை தானே. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணுமா? ஆத்தாடி, நீ எதுவும் சொல்லிடாதடா. நீ ஏதாவது சொன்னா என் மனசு தாங்காதுடா. அந்த பையன் இருக்கணும் உங்ககிட்ட எல்லாம். புள்ளகிட்ட போய் விளையாட கூட முடியல. இவனும் அவனும் கூட்டிக்கிட்டு போய் உள்ள வச்சு பூட்டிக்கிறாங்க. எப்பா பசிக்குதுப்பா, மணி ஆயிப்போச்சுல, பள்ளிக்கூடம் போகணும். நேத்துமே லீவ் போட்டுட்டு டீச்சர் வேற அடிப்பாங்க. டீச்சர்லாம் அடிக்க மாட்டாங்க, நேத்தே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்ப என்ன அடிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க, சரியா? நல்லபடியா போயிட்டு பத்திரமா வரணும். 4 மணிக்கு அப்பா கடையை சாத்திவிட்டு வரேன். கடையெல்லாம் பூட்டக்கூடாதுப்பா, அப்படியே திறந்து வச்சுக்கணும். அப்பதான் எல்லாரும் வந்து நம்ம கிட்ட பொருள் வாங்கலாமா. என் ஃப்ரெண்டு சொன்னா, நீ பூட்டி வைக்காத, நீ திறந்து வச்சிரு. நான் பள்ளிக்கூடம் விட்டா நீ ஜட்டு வேகத்துல என்னோட வண்டியில பறந்து வந்துடுறேன், சரியா? ஐயோ ஐயோ, இந்த வயசுல உனக்கு இருக்க தெளிவு கூட எனக்கு இல்லடாப்பா. என்ன தெளிவு! புள்ள பேசுறது கேட்கவே அம்பிட்டு ஆசையா இருக்கு. எப்பயும் மடியில உட்கார வச்சுக்கிட்டு நான் தான் கொஞ்சிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு பையனை நம்ம பக்கம் கூட அனுப்பாம வச்சுக்கிறாங்க 2 பேரும். எப்போ பசிக்குதுப்பா எனக்கு. நேத்து நீ நைட்டு மட்டன் கேட்டல, அதான் போய் காலையிலே போய் குடலு மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. அதான் அம்மா ஆக்கிட்டு இருக்கா, வெந்துரும், சரியா? சாப்பிட்டு போலாம். கறி குழம்பு வச்சா போதுமே, பசி வந்துடும். அதுவே காய்கறி குழம்பு வச்சா எந்த பசியும் வராது. இரு இப்பதானே சமைச்சுக்கிட்டு இருக்கேன், எடுத்துட்டு வரேன், நான் 5 நிமிஷம். அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குதுப்பா. எப்பா எனக்கு 2 தட்டுல 2 பீஸ் போட்டு எடுத்துட்டு வாப்பா, நான் போனா அம்மா திட்டுவோம். அவ்வளவுதான் சாமி, 5 நிமிஷத்துல தட்டுல நிறைய அம்மா போட்டு வந்துருவா, சாப்பிடுவோம், சரியா? எப்பா 2 பீஸ் போடு, 2 பீஸ்ப்பா. அப்பெல்லாம் கறி குழம்பு வைக்கும்போது பையனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு தட்டுல வேக போட்டு கொடுப்பேன். சாப்பிடு சாமின்னு. இன்னும்மா கிளம்பிட்டியா? போமா. போலங்க, அவ்வளவுதான், கிளம்பியாச்சு. சாப்பாடுலாம் ஆக்கிட்டியா என்ன? அத்தை ஆக்கியிருப்பாங்கங்க. அப்ப நீ செய்யலையா? இல்லைங்க, ராத்திரி எவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு தூங்குறதுக்கே. கண்ணை மூடுனது 2 மணிக்கு தான். அதுலங்க நேரமா எந்திரிக்கிறது. அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு தெரியும், நேரம் அதெல்லாம் பண்ணலாம்ல. நான் மட்டும் என்ன அங்கன்னு சும்மாவா இருந்துட்டு வரேன்? நானும் எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே வரேன். வீட்டுல இருக்கிறாங்க. சரி, அவங்க எதுவும் சமைச்சிருப்பாங்க. மறந்துட்டீங்களா என்ன? நேத்தே அவங்க தனி உழ வைக்கிறேன்ல நைட்டு வச்சாங்க. அது ஏதோ கோவத்துல அப்படி வச்சிருப்பாங்க, காலையில பிளக்க மாட்டாங்க. அவங்க எதுவும் சமைச்சிருப்பாங்க. போய் சாப்பாடு இருந்தா போட்டு எடுத்துட்டு வா, பசிக்குது வேற. நீங்க வேணா போய் போட்டு வாங்கல, நான் போகல. பசிக்குது, மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டு கிளம்புவான். இப்ப போட்டிக்குன்னு கடை வந்தாச்சு. நம்ம கடையை நேரம் கிளம்ப திறந்து வச்சாதான் வரவே நம்ம கிட்ட வருவான். இல்லைன்னா அது அந்த கடை இருக்கேன்ட்டு அங்கிட்டு போயிருவான். இந்த போறேன். அப்பா என்னோட ஃப்ரெண்டுங்கள் எல்லாம் நம்ம கடை வச்சிருக்கோன்னு நம்ம கடைக்கு கூட்டிட்டு வரவா? இப்பதானே கடை ஆரம்பிச்சிருக்கோம், கடை கொஞ்சம் டெவலப் ஆகட்டும், அதுக்கப்புறம் கூட்டிட்டு வரலாம். என்னப்பா நீ லூசாப்பா? என்னடா பெத்த தகப்பனா லூசான்னு கேக்குற? எப்பா நம்ம 4 பேத்துக்கிட்ட நம்ம கடை வச்சிருக்கோம்னு சொன்னாதானே நம்ம கிட்ட வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. யாருக்குமே தெரியலனா எப்படி வியாபாரம் பண்ணுவாங்க? என் ஃப்ரெண்டுங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தா தானே அவங்க வீட்ல சொல்லுவாங்க. ஆத்தாடி ஆத்தா, அறிவு கொழுந்தடி, என் செல்ல புள்ளடி. என்ன அறிவு! முளைச்சு 3 இலை விடல, ஆனா அறிவு எம்புட்டு என் பிள்ளைக்கு. கூட்டிட்டு வாடி உன் பள்ளிக்கூடத்துல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு, சரியா? நம்ம கடை வச்சிருக்கோன்னு. ருக்கு பருத்தி கடைன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் நம்ம கடைக்கு தான் வருவாங்க. சரிடாப்பா, சரி. அத்தாடி, புள்ளைய வளர்க்க சொன்னா பிசாச வளர்த்து வைக்கிறாங்க. எப்படி பேசுது பாரு. முளைச்சி 3 இலை விடல, இப்பயே இது இந்த அளவுக்கு போடுதே. இன்னும் நம்ம வயசுக்கெல்லாம் வந்துச்சு, அவ்வளோதான், இந்த ஊரையே அழிச்சிடும். குழம்பு நல்லா ருசியா இருக்குதுப்பா. இன்னைக்கு தான் இத்தனை நாள் கழிச்சு நல்லா சமைச்சிருக்கேன். அடடடடா, மட்டன் குழம்பு போல இருக்கே. நாக்கு ஊறுதுப்பா. என்ன இத்திலூண்டு சட்டியில் குழம்பு வச்சுருக்காங்க, அத்திலூண்டு சட்டியில் சோறாக்கியிருக்காங்க போல இருக்கு. சாப்பாடு போடணும், நான் வருங்க. சும்மா சாம்பார் வச்சாலே அந்த அளவுக்கு மனமாக இருக்கும். மட்டன் குழம்பு சொல்லவா வேணும்?
குடலை பிரட்டி குழம்பு வச்சிருப்பாங்க போலயே. அப்பா நாக்கு ஊறுது பார்க்கும்போதே. தட்டை எங்க ஒன்றுத்தீங்கானா? நம்மளும் சீக்கிரம் சாப்பாடு போடுவோம். போட்டு தட்டில் வச்சா தான் கொஞ்சமாவது பேன் காத்துக்கு ஆறும். கரண்டியை கொடுங்க, மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு கிளம்பணும். சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னா அதான் அங்கே கரண்டி இருக்குல்ல, அதை எடுத்துக்க வேண்டியதானே. சோறு குழம்பு இங்கே தானே இருக்கு, 10 கரண்டியவா போட்டு புழங்க முடியும்? இது தனி உலை வச்சது, எனக்கும் என் புருஷன் என் பிள்ளைக்கு. உங்களுக்கெல்லாம் யாருக்கும் சேர்த்தாக்கல. இது எங்க 3 பேத்துக்கு மட்டும்தான் சேர்த்தாக்கி இருக்கு. இங்கே பாருங்க, ஏதோ நேற்று ராத்திரி ஆக்குனீங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம்னு சொல்லலாம். இப்பயும் அதே மாதிரி ஆக்கியிருக்கீங்க. அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் பாட்டுக்கு நவுந்திருக்க வேண்டியதானே. எங்களுக்கு தேவை நாங்கள் ஆக்கியிருப்போம்ல. அவங்க அவங்களுக்கு வேணும்னா அவங்க தான் ஆக்கிக்கணும். அடுத்தவங்க ஒன்றும் ஆக்கி வைக்க முடியாது. இத்தனை நாள் வரைக்கும் ஆக்கி போட்டேன், இதுக்கப்புறமா ஆக்கி போடணுன்ற எந்த தலையெழுத்து எனக்கு கிடையாது. அப்பா அட்டங்கா பிடாரி, தட்டை எப்படி தூக்கி வீசிட்டு போகுதுன்னு பாரு. தூக்கி வீசு, எனக்கு என்ன வந்துச்சு? என்னம்மா அடுப்படியில் என்ன சத்தம்? தட்டெல்லாம் கீழே விழுகிற மாதிரி. இப்ப என்ன கேட்டேன்னு இந்த பிள்ளை முறுக்கிக்கிட்டு போறா. என்னடி சோத்த போட்டியா? சாப்பிடுவோமா? என்ன சோத்த போட்டேன்? சோத்த போட்டியா போட்டியா? யார் ஆக்கி வச்சிருக்கா போடுறதுக்கு? என்ன ஆச்சு? சோறு போடுறது தானே போனேன். நொன்னி கறி அங்கே சமையக்கட்டில் உக்காந்துக்கிட்டு கறி குழம்பு சமைச்சிக்கிட்டு உக்காந்துருக்கா. சரி நமக்கெல்லாம் சேர்த்தானே சமைச்சிருப்பான்னு சொல்லிட்டு சாப்பாடு போடலான்னு போய் தட்டை எடுத்துட்டா. இது எங்கள் 3 பேத்துக்கும் சமைச்சது, உங்களுக்கெல்லாம் சேர்த்து சமைக்கலன்னு சொல்லி எகத்தலமை பேசுகிறா. தட்டை தூக்கி வீசி விட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். என்ன வேணும்னு பண்ணிக்கிட்டு தெரியுறாங்களா? நேற்று தான் ஏதோ சமைச்சாங்க, சரி அது என்னன்னு விட்டுவிட்டோம். இன்னைக்கு காலையில இந்த வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் நுண்ணிக்கு நம்ம இங்கே வந்ததே பிடிக்கலங்க. எப்பட்றா நம்மளை இத்தனை நாளாக அங்கே அனுப்பி விட்டாங்க. சொத்து மொத்தத்தையும் நம்மளே சுருட்டிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிருக்காங்க. நம்ம வந்தது இவங்களுக்கு இடையூறா போச்சு. அதுதாங்க நம்மளை போட்டு பார்க்குறாங்க. ஏங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சும்மா நீங்கள் பாட்டுக்கு விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம தலையில் ஏறிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. சரிவா, நான் என்னன்னு கேட்குறேன். வாங்க வாங்க, சாப்பாடு குழம்புலாம் ஆயிடுச்சு, சாப்பிடுவீங்க. வாங்க வாங்க வாங்க. நீ சாப்பாடு போட்டோம் இல்லையா? நீ சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதானே? நீங்க சாப்பிடுங்க முதல்ல. இவனை வேற பள்ளிக்கூடத்துல விட்டுவிட்டு நீங்க போய் முதல்ல கடையை திறக்கணும். நான் தான் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு ஒடியாந்துடுறேன். சரி சரி, அப்ப நான் அவனை போய் விட்டுவிட்டு நான் வந்துடுறேன். வந்துட்டு நீ நீ சாவி 2 சாவி இருக்கு, நீ ஒரு சாவி எடுத்துக்க, நான் ஒரு சாவி எடுத்துக்கிறேன். சரியா? ஆளுக்கு முன்னாடி யார் போனாலும் கடையை திறந்துக்கலாம். சரிங்க. அப்பாயி வா, அப்பாயி சாப்பிடலாம். அம்மா அப்பாய்க்கு சோறு போட்டு கொடுமா. அப்பாய்க்கு சோறு போடலையா நீ? வாயை மூடிட்டு சாப்பிடு. நீ வாயை மூடிட்டு எப்படிமா சாப்பிட முடியும்? வாய் திறந்தா சோறு உள்ள போகும். அப்படியே பேசிக்கிட்டு நல்லா குத்துன்னு குத்த போறேன். வாய் மூடி சாப்பிடுறேன். எப்படிங்க இருக்கு? சும்மா சொல்லக்கூடாது. எப்பயும் இல்லாம இன்னைக்கு நல்லா இருக்குது. ஏமா வீட்டுல என்னதான் நடக்குது? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிறதா தானே பேச்சு. இவங்க என்னமோ தனியா சோறு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாமா? ஏண்டா இப்ப எதுக்குடா கத்திக்கிட்டு கிடக்கீங்க? சோறு குழம்பு எல்லாம் சேர்த்து ஆக்குறாங்கன்ட்டு தானே இவ இருந்தா. அப்படி எதுவும் இல்லைன்னா சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல. நம்ம பாட்டுக்கு தனியா உழ வச்சு ஆக்கிருப்போம்ல. இங்க பாருங்க தம்பி, நாங்கெல்லாம் நேத்தே சொன்னதுதான், மாத்தி ஒன்னும் பேசல. ஆமா ஒரே ஒரு சமையக்கட்டுல இவங்க மட்டும்தான் ஆக்கி சாப்பிடணும். நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வேலை வெட்டி போய் பாக்குறது இல்ல. அவங்க அவங்களுக்கு வேணும்னா அவங்க தான் நேரங்காலமா எந்திரிச்சு சமைக்கணும். இன்னொருத்தவங்க சமைச்சு வைக்க வாங்கன்னு நினைப்போ. இத்தனை நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சேன். இப்ப அப்படி செய்யணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இங்க பாருங்க, இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. என்னைக்கு நீங்க வீட்டுக்குள்ள காலையில் எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கு பிடிச்சது எங்க வீட்டுக்கு எல்லாம். ஏய் என்னடா என்ன பேசுனா பேசிட்டு போறாங்க. வாய் இருக்குன்றதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் தான் பேசுவாங்க. நிலாவை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும். நிலாவுக்கு எதுவும் இல்ல. நமக்கு வேலை வெட்டி இருக்கு. நம்ம என்ன சும்மாவா இருக்கணும்? இதை பார்த்துட்டு தோட்டத்தை போய் பார்க்கணும். பிள்ளைய வேற பள்ளிக்கூடத்துல கூட்டிட்டு போய் விடணும். நீங்க உட்காந்து சாப்பிடுங்க முதல்ல. என்ன நாயா? அப்ப நான் என்ன நாயான்னு கேக்குறேன். நாய்க்கு கூட நன்றி விசுவாசம் இருக்குண்டா, சோத்த போட்டிருக்காங்களேன்னு சொல்லி. ஆனா உங்களை மாதிரி ஜென்மத்துக்குள்ள எந்த நன்றியும் இருக்காது. பாரு, உனக்கு அம்பிட்டுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு சாவறீங்க? இது வீடா இல்ல வேற ஏதாவதாடா? ஐயோ ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா. இங்க பாரு, உனக்கு அம்பிட்டுதான் மரியாதை. கம்முன்னு போயிரு. உங்களுக்கு வேணும்னா ஆக்கி பொங்கி தின்னுங்க. ஏங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, 2 கோடை கிழிக்க சொல்லுங்க அவங்களுக்கு நமக்குன்னு. அப்பதான் நமக்கு சரிப்பட்டு வரும். சமயக்கட்டுல இவங்களே மொத்தமும் பழகிக்குவாங்க. இவங்க முடிச்சு விட்டு வெளியே வர்றதுக்குள்ள 9-10 ஆயிரும். நம்ம என்னைக்கு ஆக்கி பொங்கி சாப்பிட்டு போறது? நம்ம என்ன கடையிலே வாங்கி திங்க முடியும்? ஐயோ ஐயோ ஐயோ, குடும்பத்தை பிரிக்கிறாளுகளே, குடும்பத்தை பிரிக்கிறாளுகளே. ஐயோ ஐயோ ஐயோ. பாரு, இங்க இருக்கிறது மொத்தமும் நான் வாங்கி போட்டது என் சுய சம்பாதியத்துல. சரியா? நீ எல்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒழுங்கா வேணும்னா ஒரு ரூம்ல ஆக்கி பொங்கி தின்னுங்க. சும்மா இந்த தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. நீ வேணா உனக்கு தனியா பொங்கி சாப்பிடுறா? யார பத்திர டான்னு சொன்ன? உன்னை பார்த்து தான்டா, உன்னை பார்த்து தான் சொன்னேன். ஏய்
அண்ணன்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டா இனிமே உனக்கு மரியாதையே கிடையாது போடா அங்கிட்டு. ஐயோ 10 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி 10 வயசுக்கு மேல பங்காளின்ற கதையா இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்களே. ஐயோ இத கேட்க நாடி இல்லையா? இந்த கடவுளுக்கு கொஞ்சமாவது கருணை இல்லையா? இதெல்லாம் பாக்குறதுக்கா என்ன உசுரோட விட்டாரு? இதுக்கு பேசாதீங்க என் உசுரை எடுக்கிறப்பா. இப்படி தினமும் அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்களே இவனுங்க. வீட்டுக்கு வந்தவளுங்க அதுக்கு மேல இருக்காளுங்க. ஒரு தீ விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறா. ஏத்தி ஏத்தி விடுறாளுங்களே பசங்களை. பஞ்சாயத்தை கூட்டி நமக்கு உண்டான பங்கை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. வீட்டுல மட்டும் இல்ல, நம்ம தோட்டத்திலயும். இங்க பாருமா, உன் வாய் மூடிட்டு இரு. போனா போதுன்னு வயசான காலத்துல என் கூட இருந்தீங்கன்னா சோறாவது போடுவேன். அதை விட்டுவிட்டு இந்த வாய் பேசிட்டு வச்சுக்க அப்படியே அடிச்சு பறத்திடுவேன். இங்க பாரு, நான் இத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட சொத்தை பிரிக்கணும் வைக்கணும்னு நினைச்சது கிடையாது. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? முகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. ஐயோ ராமா, அவன் வீட்டுல இருந்து பொண்ணை எடுத்துட்டு வந்தாலும் எடுத்துட்டு வந்தான். காலடி எடுத்து வச்சு குடும்பத்தை அழிச்சு விட்டாளே சண்டாளி சிரிக்கி. ஐயோ அவ்வளவுதானடா, பஞ்சாயத்தை கூட்டுறா. இந்த நிமிஷம் சொல்றேன். நீ பிரிடா. பஞ்சாயத்தை நாளைக்கு கூட்டுறேன். கூட்டி எனக்கு உண்டான சொத்தை பிரிச்சு என்ன இதுக்கு நான் நிறுத்துறேன் பாரு. டேய், உழைக்க தெரியாதவனுக்கு தாண்டா பயம். எனக்கு உழைக்க தெரியும்டா. அதனால எதுக்கும் அசந்து போற அளவுக்கு நான் உனக்கு கேவலமானவன் கிடையாது. கூட்டுறா பஞ்சாயத்தை. ஐயோ ஆண்டவா, ஐயோ என்னை ஏன்பா உசுரோட விட்டுருக்க? 2 பேரும் வந்து இப்படி குடும்பத்தை பிரிச்சு விட்டாளுங்களே. இங்க பாரு, என் பொண்டாட்டியில குறை பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் சின்ன பையனோட பொண்டாட்டி தான் குடும்பத்தை பிரிக்கிறது, கலகம் மூட்டுறது. புரியுதா? தேவையில்லாத பேச்ச பேசாத. ஆக மொத்தத்துல அப்பா சாப்பிடல, நம்மளோட பீஸ் குறைஞ்சிருச்சு. அப்பா தட்டுல இருக்க பீஸ் எடுத்து சேர்த்து சாப்பிட வேண்டியதான். ரசமா சாப்பாடு எடுத்துட்டு வா. என்ன வேலை முடிஞ்சுதா? மணி ஆயிடுச்சுல, 9 ஆச்சுல. இனி என்ன சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு 11:30க்கு போகணும். சரி. கூலி எதுவும் கொடுத்தாங்களா? கூலினா எவ்வளவு கொடுக்க போறான்? டெய்லி 250 ரூபா. வார கடைசியில தானே கொடுப்பான். சரி, என்ன குழுவுல பணம் எதுவும் வாங்கட்டுமா? ஏற்கனவே 2 குழு இருக்கு, மறுபடியும் என்ன குழுவுல பணத்தை வாங்குற? எங்க ஏத்தா வீட்டுக்காரி அமுதா ரொம்ப பேசுறாங்க. அதுவும் இல்லாம ஜாட சொல்லி பேசுறா. யார் வந்தாலும் இப்படி உங்களுக்கு காசு கொடுத்தேன், வச்சேன், தரல, வைக்கலன்னு ரொம்ப பேசுறாங்க. காது கொடுத்து கேட்க முடியல. மனசெல்லாம் வேதனையா இருக்கு. தரோன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்னமா? தரோன்னு சொன்னந்தான். எப்போ தரோம் ஏது தரோன்னு என்ன சொன்னவான் செஞ்சோம். அதாங்க வரவுகிட்ட எல்லாம் ஜாட பேசுறா. பார்க்குறவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்தில் நம்ம வீடு எப்படி இருந்துச்சு? 4 பேருமா அப்படி இருந்தோம். வீடே ஜேன்னு இருக்கும். இந்த ஊர்க்காரவங்க எல்லாம் நமக்கு பயந்துக்கிட்டு போவாங்க. உங்கள் அப்பா தானம் பண்ணுறேன்னு சொல்லி ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் தானம் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம். தானமும் தர்மமும் கணக்கு போகலான்னு தெரியாமல் பண்ணிவிட்டு நம்மளை அப்படி நட்டு தெருவில் நிறுத்திவிட்டு போயிட்டாரு. சரி விடு, என்ன பண்ணுறது? மாதம் 2000 ரூபா கட்டுற மாதிரி லோன் எதுவும் எடுக்கட்டுமா? கட்டி போடலாமா என்ன? அப்புறம் என்ன பண்றது? அதான் இப்ப நானும் என்ன வீட்லயா இருக்கேன், வேலைக்கு தானே போறேன். எடு என்னன்னு பார்த்து கட்டிக்கலாம். ஒரு கடனை கொடுத்து தானே ஆகணும், என்னை கொடுத்தாலும். பிள்ளைங்கன்னு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தரும் வயசான காலத்துல பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து சோகம் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. மற்றபடி நம்ம ஏதோ கடனாளி ஆகியிருந்தோம்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. சரி விடு, என்ன பண்ணி தொலைகிறது என்னன்னு பாரு. சோத்தை போட்டு எடுத்துட்டு வா. நானும் சாப்பிட்டு விட்டு நேரமா போறேன். அப்புறம் பக்கத்து தோட்டத்துக்கும் தண்ணி பாய்ச்சணும்னு சொன்னாங்க. அதையும் பார்த்து கொடுத்தா எப்படியும் ஒரு 250 என்னமோ கிடைக்கும். சரிங்க. சட்டுக்கு ஒரு கறவை மாடு எதுவும் வாங்கிடுவோமா லோனை போட்டு? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஏத்த வீட்டுக்காரியா கடனை அடைப்போம். இல்லடியே, கறவை மாடு வாங்கணும்னு வச்சுக்கவே, அதுல பாலை கறந்து அதுல வட்டியும் கட்டிக்கலாம். அப்புறம் நமக்கு கொஞ்சம் காசு எதுவும் கிடைக்கும்ல டெய்லியும். முதல்ல இதை முடிப்போங்க, அப்புறம் அதை பார்ப்போம். உடம்புல நல்ல ரத்தம் ஓடும்போதெல்லாம் பொறுப்பு இல்லாம ஊதாரி கணக்கா தெரிஞ்சுக்கிட்டேன் பொம்பளை சகவாசன்னு. இன்னைக்கு வயசான காலத்துல புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? பாக்குறவங்க எல்லாரும் அசிங்கப்படுத்தி தான் பேசுறாங்க. சரி என்ன பண்றது? தலையெழுத்து அப்படி இருந்தா யாரதான் மாத்த முடியும்? லோனை போட்டு கடன் அடைச்சு விட்டுருவோம். தம்பிக்காரன் வீட்டுக்கு வந்தவனையே நல்லா தின்னு இப்பத்தாயா உடம்பு ஏறி போயிருக்கு. அந்த புருஷனை கட்டிக்கிட்டு அங்கே போய் சோத்துக்கும் இல்லாமல் தண்ணிக்கும் இல்லாமல் தவிச்சு போய் கிடந்தேன். இப்போத்தான் நிம்மதியாக இருக்கு. இதே போல் என் மருமகன் என் வீட்டுக்கு வந்துட்டா அது போதும். குடும்பத்தோடு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு இனி என் குடும்பமே குற்றாலத்தில் இருக்க மாதிரி நல்லா ஜாலியோ சிபுக்கானா கணக்காக வாழ்ந்துருவோம். அட பாவி சண்டாளம், கொஞ்ச நேரத்தில் எனக்கு உசுரே இல்லை. எவன்டா அவன் வண்டியை கொண்டு வந்து மேலேயே ஏத்துறானேன்னு. நீதானா
ஏ பக்கி, கண்ணுக்கு கண்ணாடி போட்டுட்டா கண்ணு தெரியாது போல இருக்கு. அதை கழட்டி தூக்கி வீசிட்டு வர வேண்டியதானே. ஏ ஆத்தா, நீ இருக்கணும் தெரிஞ்சுதான் வந்து விட்டேன். உன்னைய பெத்த வயித்துல பெரம்பெடுத்து தான்டா அடிச்சுக்கணும், பெரம்பெடுத்து தான் அடிச்சுக்கணும். பெத்த தாய் இருந்தான்னு தெரிஞ்சு மேலே ஏத்த வந்தியா? நல்லா வருவடா நீ, நல்லா வருவ. சும்மாமா ஜாலி, சும்மா ஜாலி. கொஞ்சம் அசந்திருந்தா முடிஞ்சிருக்கும்டா என் ஜோலி, முடிஞ்சிருக்கும் என் ஜோலி. சரி சரி, கத்தாத கத்தாத. எங்க என் ஆளு? இது என்ன புது மாமா போடுது? முதல்ல என் பையனை பார்த்தாலே ஒற்றை மூஞ்சி, எலும்பு குடுமண்டை, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுவா. இப்போ என்ன என் பையனை பார்த்து மாமான்னு கூப்பிடுறாளே. துபுக்கணின்னு ஏறி உக்காந்துக்கிட்டா. என்னடா பட்டுக்குட்டி, சாப்பிட்டியா? பட்டு குட்டியா? போற வழியில நீங்க தான் வாங்கி கொடுப்பீங்களா? மாமங்காரன் எதை சொல்லி வளர்த்தானா இல்லையோ, நல்லா திங்க சொல்லி வளர்த்துருக்கான். அவன் கொடுக்குற சம்பளமும் இவளுக்கு வாங்கி கொட்டுறதுக்குமே எனக்கு சரியா போயிரும் போல இருக்கே. வருங்காலத்துல எல்லாம் நம்மள சாப்பிட்டே காலி பண்ணிடுவோம் போல இருக்கே. ஆமா, இவத்தான் உலகத்திலேயே முருங்கை மரம் வச்சிருக்கா. ஒரு முருங்கைக்காய் பறிச்சதுக்கு அந்த கிளி கிளிக்கிறாப்பா. நாங்களாம் முருங்கை மரத்தையே பார்த்ததில்ல பாரு. ஏதோ நான் ஒரு முருங்கைக்காய் பறிக்கும் போது வாது ஒடிஞ்சிருச்சு, அதுக்கு அந்த கிளி கிளிக்கிறா. இவளும் இவ முருங்கைக்காயும் பாரு, அடிக்கிற புயல்ல ஒரு நாள் பிச்சுக்கிட்டு போகுது. சரி, இவன் என்ன இவன் வண்டியில ஏறி உட்காந்துருக்கான்? இந்த எலும்பு கூட மண்டையதுக்கு இங்கே வந்திருக்கான். டேய் வாங்க, நல்லா இருக்கீங்களா? நீ வீட்டுக்கு வந்தா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏண்டி எதுக்கு இப்ப அவன் கூட ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்க? பாரு, ரோட்ல ஆட்டோக்காரன் எனக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு கொஞ்ச நேரத்துல வருவாரு, அவர் கூட போ. இவன் கூட எல்லாம் ஒண்ணு போவேனா. மூஞ்சி மோரக்கட்டைய பார்த்தாலே வர வண்டி மேல ஏத்தி விட்டு போயிடுவான் போல இருக்கு. முதல்ல இறங்கு கீழே. தாரு, என் பையன் கிள்ளி மாதிரி, சும்மா கிள்ளி மாதிரி பறப்பான். அவன் பறக்கட்டும், இல்ல நடந்து கூட போகட்டும், அது எனக்கு தேவையில்லை. நீ முதல்ல கீழே இறங்குன்னு. அத்த, மாமா தான் சொன்னாரு கூட்டிட்டு போயிட்டு வர சொல்லி. இங்க பாரு, கீழே இறங்கு. இன்னும் நான் சமைக்க கூட இல்ல, சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடம் போகணும். நீ இறங்கு முதல்ல. அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்து. இங்க பாரு, நீ எல்லாம் இப்ப வந்த வேண்டாம். நான் ஆதியிலே இதெல்லாம் பார்த்துட்டேன், சரியா? அட, சொந்த அத்தை பையன் கூட தானே போற, எதுக்கு படிச்சுக்கிட்டு கிடக்குற? அத்தை கூடையும் வேணாம், சொத்த கூடையும் வேணாம், முதல்ல கீழே இறங்கு. மாமா நீங்க வண்டி எடுங்க மாமா. சும்மா வால் எங்க அம்மா கத்திக்கிட்டே தான் இருக்கும் பேய் மாதிரி. நீங்க வண்டி எடுங்க மாமா. பாருடி, சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, சொல்றதே மண்டையில ஏறி தொலைய மாட்டேங்குது. நானும் இப்படித்தான் படிக்கிற வயசுல இவனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இன்னைக்கு நாயடி பேயடி வாங்கிக்கிட்டு அம்புட்டு அக்க போற அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவளை அதெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் நான் சொன்னேன், புரிஞ்சிக்காம போறாளே. இவ வாழ்க்கை என்ன கதிக்கு ஆளாக போகுதுன்னு தெரியலையே சாமி. சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதல்ல அந்த ஆளுக்கு போன போட்டு கிளின்னு கிளிக்கிறேன். அங்க போய் அவன் பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டான். இங்கே போறவன் வரவன் கூட தான் இவ ஏறி போய்கிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்குற? அத்தம்மை கூட தானே போயிருக்க, போயிட்டு வரட்டு விடு. பாருங்க, முதல்ல உங்க பையனை கூட்டிக்கிட்டு கிளம்புங்க. நீங்க இங்க வந்ததே ஏதோ தப்பு மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இதுல வேற என் பிள்ளையோட ஒரு அனுப்பிட்டு இருக்கதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். அப்படியப்பா, என் தம்பி என்ன சொன்னா? என் மருமவளை என் வீட்டுக்கு என் பையனுக்கு தானே கட்டி கொடுக்க போற, அப்புறம் என்ன? அதெல்லாம் கட்டி கொடுக்கும்போது பாத்துக்கலாம். இந்த வயசுல அதெல்லாம் தேவையில்லை. அடி போடி எங்கிட்டு. நானும் கூட போறதுக்கே மும்புட்டு இது. நம்ம உலக ரதியை பெத்து வச்சிருக்கா, அப்படியே தூக்கிக்கிட்டு போறதுக்கு. அரங்கிக்கா மண்டை மாதிரி இவ்வளோ பெரிய மண்டை, அதுக்கு இம்புட்டு ஒரு சீனு. இவருங்க லைலா என் தங்கச்சி மாதிரி இல்ல, என் தங்கச்சியே தான் நல்லபடியா நீங்க பாத்துக்கணும். தம்பி, அதெல்லாம் கவலையே படாதீங்கப்பா. எப்ப நாங்க லைலாவை பார்த்தோமோ அப்பயே எங்க வீட்டு பிள்ளையாதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா லைலா தங்கமான பிள்ளை. என்னால எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியாது. ஆனா என் குடும்பத்தால பல கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாம் பட்டிருக்கா. அப்படி இருந்தும் இப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்த புள்ள, அதுக்காக தான் சொல்றேன். புரியுதுங்கப்பா, அதெல்லாம் நாங்க நல்லபடியா பாத்துப்போம். லைலா, உனக்கு எப்ப எந்த தேவையா இருந்தாலும் இந்த அண்ணன் இருக்கு, நீ தாராளமா கேட்கலாம். அண்ணன் கிட்ட போய் எப்படி கேட்கறது வைக்கிறதுன்னு யோசிக்காது, சரியா? எப்ப எதுனாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். பாத்தியா மகா, கட்டின பொண்டாட்டியை ஒழுங்கா பாத்துக்க முடியல, பேச்ச பாத்தியா? ஏங்க, அதெல்லாம் அவர் நல்லா தான் பாத்துக்கிறாரு, கம்மனி இருங்க. ஊர்ல உள்ளவனுக்கு நல்லவனா இருந்தா வீட்டுல உள்ளவங்களுக்கு நல்லவனா இருக்க மாட்டானுங்க, அது சரியால இருக்கு. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். அண்ணே, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடணும். நிச்சயத்துக்கே வந்துட்டேன், கல்யாணத்துக்கு வர மாட்டேனா? சீர் சனத்தியோட வரேன், சரியா? போயிட்டு வரேன். சரிங்கண்ணே, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரி. இந்த சரளாவை எங்கேயோ பார்த்துருக்கேம்மா, ஆனா எங்க பார்த்துருக்கேன், என்ன பண்ணேன்னு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம்
ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. சரளா யாரு? நம்ம பையன் கூட சுத்திக்கிட்டு தெரிஞ்சாலே அந்த பிள்ளை தானே? ஆமா ஆமா ஆமா, புள்ள தாச்சி பிள்ளையா விட்டுப்புள்ள ஓடி வந்தான் பாதியிலேயே. அட கடவுளே, நானும் யோசிச்சேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. அப்ப நமக்கும் நிறைய முடி இருந்துச்சு, அதனால அந்த பிள்ளைக்கு அடையாளம் தெரியல. கூப்பிட்டு வச்சு கேட்போம். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சேன், இப்பதானே தெரியுது. இந்த பிள்ளை எங்க இருக்கானா? இவளுக்கு பிறந்த பிள்ளை எங்க இருக்கும்?